vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆடி பூரம் எப்படி நம்ம வந்து பூஜை பண்ணோம் வீட்டில் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்டிக்க போகிறேன். ஸோ புதுசாக நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடிப்பூரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், அம்மனுக்கு வந்து வளைகாப்பு, அதுக்கு வந்து வளையல் மாலையெல்லாம் நம்ம சாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி நாளே வளையல்ஸ் ஒரு 4 கலர் வாங்கி வச்சுருந்தேன். அப்படியே நானும் கைக்கு போடுறதுக்கும் சேர்த்து வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு, எந்த கயிறு உங்களுக்கு கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கயிறு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பூ கட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. நடுவில் வச்சு அந்த ரைட் சைட்லேருந்து உள்ளே கொடுத்து எடுக்கணும். எப்படி எந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து கோர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்து வளையலையும் வச்சு அதே மாதிரி எடுக்கணும். சப்போஸ் டைரெக்ஷன் மாற்றி இந்த சைடு நீங்கள் கோர்த்தீங்க, லெஃப்ட் சைடில் கோர்க்குறீங்க அப்படின்னா மாலையாக போடும்போது திரும்பிக்கும், ஒரு மாதிரி அந்த ஷேப்பே இல்லாமல் தெரியும். இதே மாதிரி முடிச்சு போடாமல் உள்ள நூலை வந்து ரைட் சைடில் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை உங்களால் முடியுமோ வளையலை வந்து நீங்கள் கோர்த்துக்கலாம். இல்லை பல்காக மாலையாக வாங்கி மாலை மாதிரியே கட்டணும் அப்படின்னா பல்காக அந்த ஃபுல் வளையலையும் மொத்தமாக கோர்த்தும் கட்டலாம். ஸோ அதுவும் அப்படியும் நம்ம பண்ணலாம். அதுனால் கோவில்களுக்கு கொடுக்கறதுக்கு. இது வந்து வீட்டில் நம்ம படங்கள் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அப்படி கட்டுறதுக்கு இந்த மெத்தடு யூஸ் ஆகும். ஃபைனலாக பூ கட்டுவோம் இல்லையா, பூவுக்கு முடிச்சு போடுற மாதிரி லாஸ்ட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அழகாக நம்ம மாலை கட்டிட்டோம். இது வந்து எங்கள் வீட்டு காமாட்சி அம்மனுக்கு நான் கட்டியிருக்கேன். எந்த அம்மன் ஃபோட்டோ இருந்தாலும் அம்மன் சிலையாக இருந்தாலும் நீங்கள் வளையல் மாலை மாட்டிக்கலாம். என்கிட்ட சிலைகள்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் அம்மன் ஃபோட்டோ வந்துச்சு, காமாட்சி அம்மன் ஃபோட்டோ. ஸோ அதுக்கு மட்டும் வளையல் மாலையாக கட்டி போட்டு விட்ருக்கேன், அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து ஃபுல்லாக பூவெல்லாம் வச்சுட்டு இதில் என்னென்னா ஒரு புது லைட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் சம்திங் தான் வரும். இந்த லைட்டு ஃபுல்லாக வந்து செலோ டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். வெளியே தெரியாது, இந்த மாதிரி லைட்டு போட்டால் மட்டும்தான் தெரியுது. இது கேமரா கூட ஒரு மாதிரி கிளார் அடிக்குது, பட் நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வுட்டு ஃபினிஷ்னால கொஞ்சம் இருட்டாக தெரிஞ்சுது சாமி ரூம். ஸோ அதனால் லைட்டு வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நமக்கு மா இலை வேப்பிலை எல்லாமே கிடச்சிது. ஸோ அப்படியே ஒரு கயிறில் வந்து தோரணமாக கட்டி அப்படியே வீட்டில் வாசலில் மாட்டி வச்சாச்சு. வெள்ளிக்கிழமை இந்த மாதம் முழுக்க வேப்பிலை இலை தோரணமாக கட்டுங்க. அதே மாதிரி மாக்கோளம் போட்டாச்சு. மாக்கோளம் தான் நான் எப்போவுமே ரெகுலராக போடுவேன், அதோட காவி ஆட் பண்ணிக்குவேன். இப்போ ஃபுல்லாக பூவெல்லாம் பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ மாட்டி வச்சுருக்கேன். வியாழக்கிழமை நைட்டு வச்சது. ஸோ அடுத்த நாள் இப்போ சனிக்கிழமை பார்க்கும்போது பயங்கரமாக காஞ்சு போச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து குட்டி குட்டி சிலைகள் இருக்கும் இல்லையா, அம்மன் சிலைகள். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு காமாட்சி அம்மன் சிலை குட்டியாக ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி வளையல் போட்டு மாலை போட்டு விட்ருக்கேன். இது வந்து நம்மளோட மீனாட்சி அம்மன், அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குட்டியாக வளையல் போட்டு மாலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாராகி அம்மனுக்கும் வந்து வளையல் மாலை போட்டு விட்ருக்கேன். நிறைய கோவில்களில் பார்த்திங்கன்னா எல்லா அம்மனுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா வளையல் மாலை மாட்டியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து வளைகாப்பு, அம்மனுக்கு வளைகாப்புன்றனால வளைகாப்பு சாதம் மாதிரி பண்ணியிருக்கேன். பாயசம், புளியோதரை, லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் தயிர் சாதம், அப்புறம் வெண்பொங்கல், அந்த மாதிரி ஒரு 5 வகையாக பண்ணியிருக்கேன். நம்மளால் என்ன முடியுமோ அது வந்து சாமிக்கு படைச்சிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 4 மணி ஈவினிங் 4 மணி வரை தான் பூர நட்சத்திரம். ஸோ அதுக்குள்ளே நம்ம பூஜை பண்ணணும். ஓம் மண்ணில் மரகதவே வாராகித்தாயே போற்றி. ஓம் குருஜி வாராகித்தாயே போற்றி. ஓம் அன்னலட்சுமியே வாராகித்தாயே போற்றி. ஓம் அன்னபூரணியே
வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை காட்டிட்டு அழகாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நெய்வேத்தியம்லாம் படைச்சாச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டிலே வந்து பூஜைகளை பண்ணிக்கலாம். இப்போ கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வளையல் வாங்கி அங்கே கோவிலில் கொடுங்க. வர சுமங்கலிக்கும் வளையல் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் எப்படி நம்ம வந்து வழிபடணும் ரொம்ப சிம்பிளான முறையில் அப்படின்றத நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.